ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த காஸ் அண்டு ரிசல்ட்டு அந்த டைப்பில் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் காஸ் அண்டு ரிசல்ட்டு அந்த டைப்பில் வந்து பிகாஸ்னு ஒரு சபார்டினேட் கன்ஜெக்ஷனு யூஸ் பண்ணுறது. இது கொஞ்சம் மற்ற ஏற்கனவே பார்த்துருக்குறோம், அதெல்லாம் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அந்த டைப்போட வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இது ஒன்று வருங்க ஃப்ரெண்ட்ஸு. இந்த பிகாஸ் யூஸ் பண்ணுற டைப்பு அதில் வந்து ஒரு 2 டைப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. அது 2 டைப்புக்கும் நான் தனித்தனியாக இப்போது இதுலேயே நடத்துகிறேன். கொஞ்சம் இப்போ ஸ்கிப் பண்ணாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் நம்ம இதை கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா இப்போ பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸு. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எனக்கு நம்ம ஊக்கமாக இருக்கும் ப்ரோ அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. இப்போ வந்து இதில் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தால் இருந்தாலும் ஒரு டைம் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸு. காம்பவுண்டு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுற கன்ஜெக்ஷன் வந்து ஸோ அண்ட் ஸோ. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஆகையால். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஆசின்ஸ் ரெண்டுக்கும் காரணமாக அதன் காரணமாகனு அர்த்தம். பிகாஸுக்கு வந்து ஏனென்றால்னு அர்த்தம். இதில் சிம்பிள் சென்டென்ஸை பாருங்கள், அதில் எழுதி போட்டிருக்கணும் பாருங்கள். பீயிங், ஓயிங் டு, டியூ டு, ஆன் அக்கௌண்ட் ஆஃப், பிகாஸ் ஆஃப். இது எல்லாத்துக்குமே வந்து அதன் காரணமாகனு தான் அர்த்தம். சரி, இப்போ வந்து இந்த பிகாஸ் யூஸ் பண்ணுறதுல 2 சப்ஜெக்ட்டு எடுத்துக்குவோம் நம்ம. 2 சிம்பிள் சென்டென்ஸு. அந்த 2 சிம்பிள் சென்டென்ஸ்லேயும் வர சப்ஜெக்ட் வந்து வேறு சப்ஜெக்டாக இருந்தால் எப்படி சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு எழுதுறது இந்த டைப்பில் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸு. இதில் வந்து பாருங்கள், இந்த ஆஃபீஸ் வாஸ் க்ளோஸ்டு, இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸு. அண்ட் ஸோ த போஸ்ட்மேன் டிட் நாட் டெலிவர் த லெட்டர்ஸ், இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸு. இது 2 சேர்த்து எழுதியிருக்க பாருங்கள். அது ஆஃபீஸ் வாஸ் க்ளோஸ்டு இது ஒன்று, த போஸ்ட்மேன் டிட் நாட் டெலிவர் த லெட்டர்ஸ் இது 2 சிம்பிள் சென்டென்ஸையும் அண்டு ஸோ அப்படின்ற கோஆர்டினேஷன் கன்ஜெக்ஷன் வச்சு காம்பவுண்ட் சென்டென்ஸ் எழுதியிருக்கிறோம். அலுவலகம் மூடப்பட்டு இருந்தது, ஆகையால் அந்த தபால்காரர் கடிதங்களை வழங்கவில்லை. காம்பவுண்டு. காம்ப்ளெக்ஸ் எழுதுறதுக்கு என்ன பண்ணுன்னா, இந்த ஆஃபீஸ் வாஸ் க்ளோஸ்டு, த போஸ்ட்மேன் டிட் நாட் டெலிவர் த லெட்டர்ஸ் இதில் வந்து 2வது வந்துருக்குது பார்த்தீங்களா. இந்த போஸ்ட்மேன் டிட் நாட் டெலிவர் த லெட்டர்ஸ் அதை முதல்ல எழுதிக்கணும் காம்ப்ளெக்ஸில். த போஸ்ட்மேன் டிட் நாட் டெலிவர் த லெட்டர்ஸ் எழுதிட்டு அப்புறம் பிகாஸ் போட்டு அப்புறம் அடுத்த சிம்பிள் சென்டென்ஸ் எழுத வேண்டியதான். தி பிகாஸ் த ஆஃபீஸ் வாஸ் க்ளோஸ்டு. இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த தபால்காரர் கடிதங்களை வழங்கவில்லை, ஏனென்றால் அந்த அலுவலகம் மூடப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி வந்துடுது ஃப்ரெண்ட்ஸு. சரி, இப்போ வந்து அடுத்தது காம்ப்ளெக்ஸ் வந்து சிம்பிளாக போகும்போது அந்த பிகாஸ் கன்ஜெக்ஷனை போயிடும். அதில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸு. அதை பிகாஸ் கன்ஜெக்ஷன் போயிட்டு மாதிரி நினச்சிக்கங்க, மறைஞ்சிடுற மாதிரி. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 2 சென்டென்ஸுக்கும் ஒரே சப்ஜெக்டாக வேறு சப்ஜெக்டானு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸு. இந்த சென்டென்ஸில் த போஸ்ட்மேனு, இந்த சென்டென்ஸில் த ஆஃபீஸு, 2 சென்டென்ஸுக்கு வேறு சப்ஜெக்ட்டு அப்படின்றதுனால என்ன பண்ணுன்னா, நம்ம 2 சென்டென்ஸுக்கு 2 சென்டென்ஸுக்கும் வர்றது ஒரே சப்ஜெக்ட்டு. கன்ஜெக்ஷனோட சேர்ந்து வர சப்ஜெக்ட் பி வெர்பு இருந்தால் தான், கன்ஜெக்ஷனோட சேர்ந்து வர்ற வெர்பு சென்டென்ஸில் இருக்கிற வெர்பு பி வெர்பு இருந்தால் தான் பீயிங் அதன் காரணமாகன்ற இடத்துக்கு பீயிங் எடுக்கணும். இப்போ வந்து இதில் வந்து அப்படி இல்லை. இந்த சென்டென்ஸில் போஸ்ட்மேன் சப்ஜெக்ட், இந்த சென்டென்ஸ் தான் ஆஃபீஸ்ன்றது ரெண்டும் வேறு சப்ஜெக்டாக இருக்கிறதுனால இந்த கன்ஜெக்ஷனோடு சேர்ந்துருக்குது பார்த்தீங்களா. சப்பார்டினேட் கிளாஸில் இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் சப்பார்டினேட் கிளாஸில் கன்ஜெக்ஷனோடு சேர்ந்து இருக்குது பார்த்தீங்களா. அந்த சப்ஜெக்ட் ஆஃபீஸை போட்டு அதுக்கு மேலே அப்பாஸ்ட்ரோஃபி ஒன்று போட்டு எஸ் போடணும். இந்த இஸ்ஸு ஆஃபீஸில் வந்து இந்த இஸ்ஸு சவுண்ட் வரதுனால நம்ம எஸ் போட தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸு. அப்படியே இந்த ஆஃபீஸ் மேலே ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி மட்டும் போட்டு விட்ருங்க. அப்புறம் பக்கத்தில் வந்து வாஸ்ன்ற பி வெர்பு இருக்குது, அதனுடைய ஜெரண்ட் ஃபார்ம் பீயிங். அப்புறம் க்ளோஸ்டு எழுதிட்டு அதன் பிறகு தான் அந்த போஸ்ட்மேன் டிட் நாட் டெலிவர் த லெட்டர்ஸ் அப்படின்னு எழுதுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பாரு எப்படி வருதுங்க, ஆன் அக்கௌண்ட் ஆஃப் த லெட்டர்ஸ் பீயிங் க்ளோஸ் த போஸ்ட்மேன் டிட் நாட் டெலிவர் த லெட்டர்ஸ் அப்படின்னு வந்துடுது. இது ஒரு மாடலுங்களா. இப்போ அடுத்த மாடலில் வந்து இதுக்கு என்ன அர்த்தம்? அதே தான் அர்த்தம். அலுவலகம் மூடப்பட்டு இருந்ததால் அந்த தபால்காரர் கடிதங்களை வழங்கவில்லை அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்தது 2வது மாடல் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மாடல் போகலாமா பாருங்கள். அடுத்த மாடலில் 2 சென்டென்ஸ்லாம் வருவது ஒரே சப்ஜெக்ட் மாடல். இது பிகாஸ் தான். சாந்தி டான்ஸ்டு வெல் இன் த காம்படிஷன்.
ஷி ஒன் த ஃபஸ்ட் ப்ரைஸ். இப்படி 2 சிம்பிள் சென்டென்ஸு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. 2 சிம்பிள் சென்டென்ஸை வந்து அதே ஸோ உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த காம்பவுண்ட் கன்ஜெக்ஷனுக்குரிய கன்ஜெக்ஷனை போட்டு நடுப்பில் போட்டு எழுதிடுறோம். எப்படி எழுதுகிறோம்? சாந்தி டான்ஸ்ட் வெல் இன் த காம்படிஷன் அண்ட் ஸோ ஷி ஒன் த ஃபஸ்ட் ப்ரைஸ். சாந்தி போட்டியில் நன்கு பாடினாள். சாந்தி போட்டியில் நன்கு ஆடினாள், ஆகையால் அவள் முதல் பரிசு வென்றாள். காம்பவுண்டு சென்டென்ஸு முடிஞ்சு போச்சு. 2வது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்கு இது அதே வழக்கம் போல் தான். இந்த 2வது வருது பார்த்தீங்களா, அதை தான் முன்னே எழுதிக்கணும். ஷி ஒன் த ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு எழுதிட்டு பிகாஸ் போட்டு சாந்தி டான்ஸில் வெல் இருந்த காம்படிஷன் அப்படின்னு எழுதணும். இப்போ பாருங்கள், ஷி ஒன் த ஃபஸ்ட் ப்ரைஸ் பிகாஸ் சாந்தி டான்ஸில் வெல் இருந்த காம்படிஷன். இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு. சாந்தி போட்டியில் நன்கு பாடினாள் ஏனென்றால் அவள் சாந்தி முதல் பரிசு வென்றாள் ஏனென்றால் அவள் போட்டியில் நன்கு ஆடினாள். இந்த 2வது சாந்தின்னு வந்திருக்குது. அது பக்கத்தில் அதை எடுத்துகிட்டு ஹீன்னு அடிச்சுட்டு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. அது வந்து 2 டைமு சாந்தி திரும்பி வரக்கூடாது. சரி, அடுத்தது வந்து சிம்பிள் சென்டென்ஸுக்கு போகும். போகும்போது 2 சென்டென்ஸ் வர்றது ஒரே சப்ஜெக்டாக வேறு சப்ஜெக்ட். அதில் 2 சென்டென்ஸில் வர்றது ஒரே சப்ஜெக்ட்டு. அப்படி 2 சென்டென்ஸ் கன்ஜெக்ஷனோடு சேர்ந்து வர சப்ஜெக்ட்டு வெர்பு கன்ஜெக்ஷனோடு சேர்ந்து வந்திருக்கிற வெர்பு பி வெர்பாக இருந்தால் தான் பீயிங்கிற இது அதன் காரணமாகன்ற அர்த்தத்துக்கு பீயிங்கிற இதை ப்ரேஸை எடுத்து நம்ம போட்டுக்கணும். ஆனால் இங்கே வந்து அது மாதிரி இல்லை. இங்கே பாருங்க, கன்ஜெக்ஷனோடு சேர்ந்துருக்கிற சப்ஜெக்ட் இப்போ பக்கத்தில் வந்து டான்ஸடுன்ற ஆக்ஷன் வெர்ப் வந்துருக்குது, மெயின் வெர்ப் வந்துருக்குது. அப்போ வந்து அந்த பீயிங்கை எடுத்துக்கூடாது. அந்த மற்ற இருக்கிறதுல ஏதோ ஒன்று எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம வந்து ஆன் அக்கௌண்ட் ஆப்னு ஒன்று அதன் காரணமாக எடுத்துக்கு சிம்பிள் சென்டென்ஸில் ஒரு ப்ரேஸை போட்டுட்டு தானே நம்ம அப்புறம் வந்து எழுதுவோம் ஸ்டார்டிங்கில். அப்போ அந்த ஆன் அக்கௌண்ட் ஆப் போட்டுக்கணும் இதில் அதன் காரணமாகன்ற அர்த்தத்துக்கு போட்டுட்டு வெர்பை வந்து டான்ஸுன்ற வெர்புனுடைய V1 ஃபார்ம் என்ன? டான்ஸிங். டான்ஸுன்ற V2 வெர்புக்கு V1 ஃபார்ம் என்னது? ப்ரெசன்ட் டென்ஸு டான்ஸு. அதோட ஐஎன்ஜி சேர்த்திங்க டான்ஸிங். அப்போ ஆன் அக்கௌண்ட் ஆஃப் டான்ஸிங் வெல் இன் த காம்படிஷன் வந்துடுது. சாந்தி ஒன் த ஃபஸ்ட் ப்ரைஸ். ஒரு ப்ரைஸு, ஒரு எஸ்விஓ பேட்டர்னில் ஒரு கிளாஸ், இது 2 சேர்ந்து நம்மளுக்கு ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்? போட்டியில் நன்கு பாடியதன் காரணமாக சாந்தி முதல் பரிசு வென்றாள். சிம்பிள் சென்டென்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.